வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் வாரியர்ஸ். தமிழ் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததை மக்கள் சேவை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு இருண்ட வெளியில் சொல்லப்படாத உண்மை இருக்கிறது. அவர் ஏன் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே தனது வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்தார்? இது வெறும் மக்கள் சேவைக்கான முடிவல்ல. இது அரசியல் அதிகாரம் தனக்கு இழைத்த அநீதிக்கு விஜய் கொடுக்கும் பதிலடி. அவரது படங்களை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்தவர்கள் யார்? அவர் மீது தொடுக்கப்பட்ட ரகசிய வழக்குகள் என்ன? தி அன்டோல்ட் ஸ்டோரி. இதோ விஜய் அரசியலுக்கு வந்ததன் உண்மையான வெளியே கசியாத காரணம். தொடர்ந்து பாருங்கள். காரணம் உங்களை நிச்சயம் அதிர்ச்சி அடைய வைக்கும். சினிமாவிலிருந்து அரசியல் வருவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் தனது சினிமா வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு பின்னணியில் இருக்கும் உண்மை காரணம் என்ன? வெறும் மக்கள் சேவை மட்டும்தானா, அல்லது வேற ஏதும் ஆழமான உந்துதல்கள் இருக்கிறதா? இன்று அந்த வெளியே சொல்லப்படாத கதையை, தி அன்டோல்ட் ஸ்டோரி, ஆராயப் போகிறோம். பொதுவாக அரசியல் பிரவேசத்திற்கான காரணங்கள் என்று பல பேசப்படுகின்றன. ஒன்று, மக்கள் சேவைக்கான ஆர்வம். அவர் தனது சமீபத்திய பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக பேசும் ஒரு விஷயம் இன்றைய அரசியல் நிலை சரியில்லை என்றும் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய தவறியுள்ளது என்றும். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியின் அவசியம், சமூக நீதி குறித்த அவரது பேச்சுக்கள் மக்கள் சேவை நோக்கை வெளிப்படுத்துகின்றன. 2, அதிகாரத்தின் மீதான நாட்டமா? சினிமா உச்சம் கொடுத்த புகழுக்கு பிறகு மக்களுக்கு நேரடியாக நல்லது செய்ய அதிகாரம் மட்டுமே ஒரே வழி என்று விஜய் நம்புகிறாரா? 3, ரசிகர்கள் கொடுத்த அழுத்தம். தளபதி என்ற பிம்பத்தை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கை ஒரு முக்கிய உந்துதலாக இருந்ததா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு சில ஆழமான, வெளியே அதிகம் பேசப்படாத காரணங்கள் இருக்கின்றன. உண்மைக்கான தேடல், தனிப்பட்ட மற்றும் சினிமா அனுபவங்கள். விஜயின் அரசியல் முடிவுக்கு வித்திட்டதாக நம்பப்படும் சில முக்கிய சம்பவங்களை இப்போது பார்ப்போம். இதுதான் தி அன்டோல்ட் ஸ்டோரி. 1, சினிமா சிக்கல்களும் அரசின் தலையீடும். விஜயின் பல படங்கள், குறிப்பாக கத்தி, மெர்சல், சர்க்கார் போன்ற படங்கள் அரசியல் விமர்சனங்களை முன்வைத்த போது அவை தமிழகத்தில் ஆளும் கட்சிகளால் பெரிய சிக்கல்களை சந்தித்தன. குறிப்பாக மெர்சல் ஜிஎஸ்டி குறித்த வசனத்திற்காக பாஜகவின் தேசிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளானது. சர்க்கார் திரைப்படத்தின் போஸ்டர்கள் கிழிப்பு, ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் படத்தில் இருந்ததாக கூறி போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன. படத்துக்கு எதிராக வழக்குகளும் போடப்பட்டன. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தும் தனது படங்களை ரிலீஸ் செய்ய போராட வேண்டியிருந்தது. அரசின் தலையீடு அவரது சுதந்திரத்தை பாதித்தது. இந்த சம்பவங்கள் அரசியல் அதிகாரம் கலைஞனின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்ற உணர்வை அவருக்குள் ஆழமாக விதைத்திருக்கலாம். மாற்ற வேண்டுமென்றால் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இதுவே தூண்டியிருக்கலாம். 2வது, தந்தையுடனான அரசியல் மோதல். SAC. விஜயின் தந்தை SA சந்திரசேகர் விஜயை அரசியலுக்குள் கொண்டு வர ஒரு கட்சியை பதிவு செய்ய முயன்ற போது விஜய் அதை வெளிப்படையாக மறுத்தார். அன்றைய தினம் தந்தையின் மூலமாக அல்ல, தன் சொந்த பலத்தில் தன் சொந்த கட்சியுடன் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருந்ததை காட்டுகிறது. இந்த பிடிவாதமும் சுய முடிவும் அவரது அரசியல் ஆசையின் தீவிரத்தை காட்டுகிறது. 3, இளைய தலைமுறை மீதான நம்பிக்கை. அரசியல் விமர்சனம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிப்பு. இந்த நிகழ்ச்சிகளில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்களின் புத்தகங்களை படிக்கச் சொல்லி பேசியது இளைய சமுதாயத்தை அரசியல் ரீதியாக தயார்படுத்தும் ஒரு நீண்ட கால திட்டத்தின் அங்கமாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஒரு நாள் இரவில் எடுத்த முடிவல்ல, மாறாக சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலான படிப்படியான தயாரிப்பின் விளைவு என்பதையே காட்டுகின்றன. உண்மை காரணம் ஏன் இப்போது? இத்தனை காலமும் காத்திருந்து தனது 68வது படத்தை அறிவித்த பிறகு முழு நேர அரசியல் முடிவை அவர் ஏன் இப்போது எடுத்தார்? உண்மை காரணம் இதுதான். நடிகர் விஜய் தன் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே தன் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் அரசியல் களம் ஒரு புதிய சக்திக்கு தயாராக இருக்கிறது என்றும் அவர் நம்பியிருக்கலாம். 2 பிரதான திராவிட கட்சிகள் மீது மக்கள் வைத்துள்ள அதிருப்தி, மாற்று அரசியல் தேவை என்ற எண்ணம் இவருக்கு சாதகமாக அமையும் என்று அவர் மதிப்பிடுகிறார். அதாவது சரியான நேரம் வந்துவிட்டது என்று அவர் முடிவெடுத்ததே இந்த உடனடி அரசியல் பிரவேசத்தின் பிரதான காரணம். அதிக ஆண்டுகள் தாமதித்தால் சினிமாவில் தனது புகழ் குறைய ஆரம்பிக்கும் போது, அரசியல் பிரவேசம் எடுக்கும் போது அது வலுவிழக்கலாம் என்று அவர் அஞ்சியிருக்கலாம். மக்கள் சேவை, அதிகாரம், ரசிகர்கள், இவை அனைத்தும் இருந்தாலும் விஜயின் அரசியல் பயணத்தின் அடிநாதம் மாற்றம் அதிகாரத்தின் மூலம் மட்டுமே வரும். அதை பெற சரியான நேரம் இதுதான் என்ற உறுதியான நம்பிக்கைதான். விஜய் அரசியலில் சாதிப்பாரா, இல்லை சினிமா பிரபலத்தின் வெளிச்சம் மட்டுமே போதுமா என்பதை வரும் தேர்தல்கள் சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தமிழக அரசியல் களம் இனி தளபதி விஜயின் ஒவ்வொரு அசைவாலும் பரபரப்பாக இயங்கப் போகிறது.
இந்த அன்டோல்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் பற்றி உங்க கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.